சிரிப்பதா அழுவதான்னு எனக்கு தெரியல. G7 மாநாட்டுக்கு இந்திய பிரதமருக்கு என்ன சம்பந்தம்? G7 அமைப்புல இந்தியா இருக்கா? இல்ல இல்ல. இவர் எதுக்கு அலையா விருந்தாளியா போறாரு? எல்லா தலைவரும் கூட புகைப்படம் எடுத்து போட்டுருக்காருல. போட்டோ எடுத்து போறது இது ஒரு மேனியா. இது சாதாரண சில பேர் இருப்பான், எல்லா தலைவர் கூட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து அதை எடுத்து வீட்டுல பெருசா மாட்டி வச்சிருப்பான், அவனை யாருன்னு கூட தெரியாது. அந்த லெவலுக்குள்ள பிரதம மந்திரியே போயிட்டாரு. இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கு இது அவமானம். கடைசியில் G7 மாநாட்டு உறுப்பினர்களாக சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டாங்க. அது பத்திரிகையில் வந்திருக்குல்ல, அதில் ஒரு படம் இருக்கா? வெளியுறவு கொள்கை என்பது இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் என்பது ஒரு வேட்டை நாயை போல எப்போது வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் போர் தொடுப்பது என்பதை போல ஒரு நிலை ஆழமாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சது. ஒரு வறட்சி மிகுந்த, இப்போ தருமபுரி மாவட்டம் எடுத்துக்க, ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்க, இந்த மாதிரி எங்கெல்லாம் வசதி இல்லாத இடங்கள் இருக்கோ அங்கே இருக்கிற மக்களில் ஊருக்கு 10 பேர் வளைகுடா நாளில் வேலை பார்ப்பாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ G7 மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் தொடர்ச்சியாக 2019 மோடி போகிறாரு, அழைப்பு வருது போகிறாரு. ஆனால் G7 மாநாட்டில் நம்ம உறுப்பினர் கிடையாது, அதாவது இந்தியா உறுப்பினர் கிடையாது. ஆனால் அழைப்பின் பேரில் போகிறாரு. அங்கே பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறாரு. இப்போ ட்ரம்ப்பை சந்தித்து பேசலான்னு இருந்தார், அதுக்குள்ளே ட்ரம்ப் கிளம்பிட்டார். திரும்ப தொலைபேசியில் அவரோடு உரையாடினதாக சொல்கிறாங்க. ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த பாகிஸ்தான் மீது நடைபெற்ற அந்த போரில் யாருமே மத்தியஸ்தம் பண்ணலை, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுனால தான் நாங்கள் போரை நிப்பாட்டணும்னு மீண்டும் மோடி சொல்லியிருக்கிறாரு. இந்த G7 மாநாடு மோடியுடைய பேச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சிரிப்பதா அழுவதான்னு எனக்கு தெரியல. G7 மாநாட்டுக்கு இந்திய பிரதமருக்கு என்ன சம்பந்தம்? G7 அமைப்புல இந்தியா இருக்கா? இல்லை. இவர் எதுக்கு அலையா விருந்தாளியா போறாரு? எல்லா தலைவரும் கூட புகைப்படம் எடுத்து போட்டுருக்காருல. போட்டோ எடுத்து போறது இது ஒரு மேனியா. இது சாதாரண சில பேர் இருப்பான், எல்லா தலைவர் கூட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து அதை எடுத்து வீட்டுல பெருசா மாட்டி வச்சிருப்பான், அவனை யாருன்னு கூட தெரியாது. அந்த லெவலுக்குள்ள பிரதம மந்திரியே போயிட்டாரு. அங்க போய் வேண்டா விருந்தாளியை போய் இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கு இது அவமானம். கடைசியில் G7 மாநாட்டு உறுப்பினர்களாக சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டாங்க. அது பத்திரிகையில் வந்திருக்குல்ல, அதில் ஒரு படம் இருக்கா? அழையா விருந்தாளியா போய் அவரை அவமானப்படுத்திக்கிட்டா பரவாயில்ல, இந்திய நாட்டுடைய மரியாதையே கெடுத்துட்டார். வருத்தமாக இருக்கு. இல்லை, ஆனால் பாகிஸ்தானோட நான் போகிற யாருமே மத்தியஸ்தம் பண்ணலன்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. யாருமே மத்தியஸ்தம் பண்ணல, உத்தரவு போட்டாங்க, நீ சும்மா இருக்கே இல்லையான்னு. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. மத்தியஸ்தம் பண்ணுறது வேண்டுகோள் வைப்பது, உத்தரவு போடுறதும் மரியாதையாருன்னு சொல்கிறது. மத்தியஸ்தம் பண்ணலை, அமெரிக்கா உத்தரவு போட்டுச்சு, நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு புறம் ட்ரம்ப் நான் தான் நிப்பாட்டினேங்கிறாரு, இன்னொரு புறம் மோடி யாருமே மத்தியஸ்தம் பண்ணல, நான் தான் நிறுத்தினேன். அதாங்க மோடி சொன்னாரான்னு கேட்டோன்னு மத்தியஸ்தம் பண்ணலன்னு தானே சொல்லியிருக்காரு. மத்தியஸ்தம் என்பது நட்பு ரீதியாக சொல்கிறது, உத்தரவு போடுறது அதிகாரத்தோட சொல்கிறது. அவர் உத்தரவு போட்டாருங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டாரு, நீங்கள் புரிஞ்சுக்கல. இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் உலகத்தில் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கியிருக்கு. எங்கள் பொருளாதாரம், பெட்ரோல் விலை உயர்வு, இது போன்ற அச்சங்களை கொடுத்துருக்கு. ஈரான் இஸ்ரேல் போரில் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே இதற்கு முன்பு இந்த அரசாங்கங்கள் பாலஸ்தீன ஆதரவு வளைகுடா நாடுகளோடு நட்புறவு பாராட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதனால நாம் பெரிய பின்விளைவுகளை வருங்காலங்களில் சந்திக்க நேரிடும்னு ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். கடந்த காலங்களில் இந்தியா என்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அணிசேரா நாடுகள் அந்த அமைப்பை உருவாக்குனதே அந்த காலத்தில் நேரு தான். உலகம் முழுவதும் அமைதி நிலவணும், இந்தியா என்பது காந்தி தேசம், இது ஒரு சாந்தி பூமி, இது போரை விரும்பாது, உலகத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுப்போம், அதுதான் இதனுடைய கொள்கையாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் இஸ்ரேல் என்பது ஒரு வேட்டை நாயை போல எப்போது வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் போர் தொடுப்பது என்பதை போல ஒரு நிலை கடந்த காலத்தில் ஒவ்வொரு கடத்தில் ஆழமாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை உற்று பார்த்த இந்திய அரசு இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை, லாப நட்ட நோக்கத்தோடு பார்க்கல, நியாயத்திற்காக. ஆனால் இவர்கள் வந்ததற்கு பின்னால் அந்த கருத்தை மாற்றிருக்கிறாங்க. அது ஏன்னு புரியல. ஒருவேளை இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய வெளிப்பாடாக ஈரான்லாம் முஸ்லீம் நாடு அதனால் எதுக்குறாங்களோ எனக்கு தெரில. பிரதமர் வெளிப்படையாக சொன்னால் தான் புரியும். அவர்கள் இந்த வெளிநாட்டு கொள்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது இந்தியாவுக்கு பல வகைகளில் தொல்லைகளும் துன்பங்களும் வரும் என்பதை போல ஒரு எண்ணம் தான் இதை உற்று நோக்குகிற பலருக்கும் இருக்கிறது.
வெளியுறவு கொள்கையில் இந்தியா மோசமான நிலைப்பாடு காரணமாக இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பல்வேறு நாட்டிலேருந்து நமக்கு ஆதரவு கிடைக்கல. சுற்றி இருக்க எல்லா நாடுகளுமே பகையாக இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு, வெளியுறவு கொள்கை தோல்வி, இது போன்ற விஷயங்கள் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துதா? நான் முன்னால் சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். வெளியுறவு கொள்கை என்பது இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இனிமேலாவது சரியாக நடப்பதற்கு மத்திய அரசு முயற்சிக்கணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருனே தெரியல, அல்லது அவரும் பிரதமரும் கலந்து பேசுகிறாங்களா அதுவும் புரியல. இதிலிருந்து பல சந்தேகங்கள் மக்களுக்கு வருது. வெளிப்படையாக பலவற்றை இந்த மாதிரி பேட்டிகளை சொல்ல முடியலையே ஒழிய அது தேசத்திற்கே அவமானத்தை உருவாக்கி விடுமோ என்கின்ற அச்சம் அரசியல் புரிந்தவர்களுக்கு, உலக அரசியல் தெரிந்தவர்களுக்கு வந்திருக்கிறது. இப்போ வளைகுடா நாட்டில் தான் இந்தியர்கள் அதிக அளவு வேலை பார்க்குறாங்க. பெட்ரோல் வாங்குறது கூட நம்ம ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில், வளைகுடா நாடுகள்கிட்ட தான் வாங்குகிறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு மோடி போன்ற வலதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் எடுக்கும் பொழுது அவருடைய ஆதரவாளர்களும் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? ஏன் இந்த வளைகுடா நாடுகளை ஒதுக்கிவிட்டு இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? அதாவதுங்க, கிராமப்புறங்களுக்கு போய் பார்த்தா தெரியும். கிராமப்புறங்கள் என்பது திருச்சி, தஞ்சை போல வளமான பகுதி இல்லை. ஒரு வறட்சி மிகுந்த, இப்போ தருமபுரி மாவட்டம் எடுத்துங்க, ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துங்க, இந்த மாதிரி எங்கெல்லாம் வசதி இல்லாத இடங்கள் இருக்கோ அங்கே இருக்கிற மக்களில் ஊருக்கு 10 பேர் வளைகுடா நாளில் வேலை பார்ப்பாங்க. எங்கள் ஊர்லேயே நான் ஒரு தடவை குவைத் போகிறபோது நான் பெரிய ஆச்சரியமாக பார்த்தேன். ஒருவர் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. போனால் அந்த வீட்டில் பார்த்தா அங்கே இருக்கிற என்ஜினியர் இருக்கான், டாக்டர் இருக்கான், எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்தா பெரம்பலூரில் இருக்கிற, பெரம்பலூர் சுற்றி இருக்கிற 10-15 கிராமத்துலேருந்து ஊருக்கு 2 பேர் 3 பேர் வந்துட்டான். என்னையா இல்லைங்கண்ணா, அங்கேருந்து நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதனால் எல்லாம் பெரம்பலூர்காரன் பாதி பேர் இங்கே தானே இருக்கோன்றான். இது நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது போல் வளைகுடா நாடுகள் இருந்து தான், அங்கேருந்து தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே, மற்ற ஊர்லேயும் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு, இவர்கள்லாம் அங்கே போய் தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திடுறாங்க. அவர்கள் அங்கே போய் சம்பாதித்து அனுப்புகிற பணத்துக்கு தான் இங்கே குடும்பமே நடக்குது. அந்த அளவுக்கு வளைகுடா நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கத்தார் போனீங்கன்னா அங்கே அதான் நம்ம, அங்கே இருக்க ஹோட்டல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க இந்த வசந்த பவன்லேருந்து எல்லா ஹோட்டலும் அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிற போது இஸ்ரேலே அந்த மாதிரி தொடர்பு நமக்கு இல்லை. நமக்கு தொடர்பு இருக்கக்கூடிய, நம்மோடு நட்பு பாராட்டுகிற, நம் மீது அன்பும் பாசம் வைத்திருக்கிற இந்த நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும்னு நான் முன்னாலே சொன்னேன். இவர்களுக்கு இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த மதத்தின் மீது இருக்கிற வெறுப்பு தான் காரணமாக இருக்குமோ என்பது என்னுடைய சந்தேகம். அப்படி இருந்தால் அது சரியான நிலை அல்ல. அரசாங்கம் அந்த நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும். கீழடி அகலாய்வு அது ஒன்றிய அரசு ஏற்க மறுக்குது. சரியான அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு மேலாக அந்த அதிகாரியை இடமாற்றம் பண்ணுறாங்க. இதை முதல்வர் விமர்சிக்கிறாங்க. மேலோட்டமாக இப்படி பேசி அது பயனில்லை. என்ன பிரச்சனையை இவங்க சொல்லும் போது அவங்க மறுத்தார்கள். இவங்க சொல்வது என்ன, அவர்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் என்ன, அதை நாம் புரிந்து கொண்டு விவாதித்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் அதை புரியாமலே கிராமத்தில் சொல்லுவான், எரும மாட்டை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு வேலை பேசுகிற மாதிரி நாம் சொல்லுவது தவறாக போய்விடும். தொல்லியல் அதிகாரி தான் ஆய்வு செஞ்சு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்கிறதெல்லாம் சரிங்க. அவர் என்ன தாக்கல் பண்ணாருன்னு நமக்கு தெரியணும், அதை அவங்க என்ன மறுக்கிறாங்கன்னு தெரியும். ரெண்டுமே தெரியாமல் நம்ம பேசுவது என்பது பார்க்கிறவர்கள் நம்மை பற்றி தப்பாக பேசிடுவாங்க. இல்லை, அந்த அதிகாரி இடமாற்றம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ அரசாங்கத்தில் நடக்கிறது தான். அதிகாரி இடமாற்றம்ல இப்போ ஏடிஜிபி கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்கல்ல, பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்களா? எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ தமிழ்நாட்டை மாற்றிருக்காங்க. இது அரசாங்கம் ரொட்டீனாக பண்ணுறது தான். அதுக்கு நம்ம ஒரு காரணத்தை காட்ட முடியாது. எவ்வளோ பேரை திட்டமிட்டு குறி வச்சு மாத்திரம்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கேள்வி கேட்காம இதை கேட்குறீங்களே. தொடர்ச்சியாக இப்போ பாஜக தரப்புலேருந்து உயர்மட்ட தலைவர்லேருந்து கீழ்மட்ட நிர்வாகி வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும், பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கவே இல்லையா? அவருடைய மௌனம் எதை காட்டுதுன்னு பார்க்குறீங்க? கமலாலயத்தில் நாடகம் போட போகிறாங்க, அதில் அமைச்சரவையில் சேர போகிறாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சரவைக்கு வரப்போகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ சித்தம் கலங்கி போச்சுன்னு அர்த்தம். யதார்த்தம் தெரிஞ்சால் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. பாவம் அவர்கள். இல்லை, அமித்ஷா வந்துட்டு போனது பிறகு அவருடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஜக தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது. அதாவது ஆட்சி வந்ததுக்கப்புறம் அமைச்சரவை என்னென்னு கேட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும்னு அமித்ஷா மேல்மட்ட தலைவரே சொல்லியிருக்காருல, அதை எப்படி மறுக்க முடியும்? அதைத்தாங்க சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னதுதானாக்க தேர்தல் வேணாம், ஆட்சி அவங்கள்ட்ட கொடுத்துடலாமா? என்ன நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அமித்ஷா ஆதரவாளரா?
அவர் சொன்னதெல்லாமா வேத வாக்கு? அமித்ஷாவுக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேன், மரண அடியை மதுரை மக்கள் தருவது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் 26 தரப்போகிறாங்க. அமித்ஷா போய் வடநாட்டில் எதையோ கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி அவருக்கு சாதகமாக சில சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். அது இங்கே நடக்காது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, எடப்பாடி மறுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. எடப்பாடியை பற்றி பாவம் அவருக்கு தெரியாது. அமித்ஷாவை விட 1000 மடங்கு கிரிமினல் எடப்பாடின்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பொறுத்து இருந்து பாருங்கள். தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை தான் காரணமாக இருந்தார்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் அண்ணாமலை பாஜக ஆட்சியை தான் நான் தமிழ்நாட்டில் வரணும்னு விரும்புகிறேன், அது மட்டும் இல்லை அதிமுகட்ட இருந்து சரிபாதியாக நாங்கள் தொகுதிகளை கேட்டு நிற்போம் அப்படின்னு பிரதமருக்கெல்லாம் கடிதம்லாம் எழுதியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அது இருக்கட்டுமே, என்னது அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல் எல்லாம் நாங்கள் நிற்போம், அதிமுக எங்களை ஆதரிக்கணும் கூட சொல்லலாம். இதில் என்ன இருக்குது? யதார்த்தம் என்னங்கிறதான கேள்வி. நான் மற்றவங்களை நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையை நான் நம்புகிறேன். பிஜேபி ஆட்சி வரவே வராதுங்கிறதுக்கு அண்ணாமலையே சாட்சி. நன்றிங்க. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.